ஹாய் வணக்கம். இன்றைக்கி என்ன ஃபுட்டு செய்யலான்றதை இந்த வீடியோவில் பார்க்கலாங்களா? வாங்க வீடியோக்குள்ளே போயிடலாம். இது பார்த்திங்கன்னா கேழ்வரகு மாவு தான், ராகி ஃப்ளாருன்னு சொல்லிட்டு சொல்லுவோம். இது முருங்கைக்கீரையை நல்லா க்ளீன் பண்ணிவிட்டு தண்ணி விட்டு நல்லா வாஷ் பண்ணி வடிகட்டியில் வச்சாச்சுங்க. அடுத்தது பார்த்திங்கன்னா வெங்காயத்தை நல்லா பொடியாக கட் பண்ணி வச்சுக்கிட்டு அது கூடயே ஒரு பச்சை மிளகாயை பொடியாக கட் பண்ணி வச்சாச்சு. நெக்ஸ்ட்டு கல் உப்பு தண்ணியில் ஊற வச்சாச்சு. இது எல்லாருக்குமே 80s 90s கிட்ஸுக்கு கண்டிப்பாக தெரிஞ்சிருக்கும் நான் என்ன ஸ்நாக்ஸ் செய்ய போகிறேன்றது. வாங்க, அப்படி தெரிஞ்சவங்க எனக்கு கமெண்ட்டில் சொல்லுங்கள். நான் இந்த வீடியோவில் நான் சொல்ல போகிறது கிடையாது, நீங்கள் தான் கமெண்ட்டில் சொல்ல போகிறீங்க. இப்போ நம்ம பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கிற இந்த ஆனியனும் பச்சை மிளகாயும் அந்த கேழ்வரகு மாவோடு சேர்த்துக்கலாம். அது கூடவே நம்ம க்ளீன் பண்ணி வச்சுருக்கிற இந்த முருங்கைக்கீரையும் தேவையான அளவு அந்த கேழ்வரகு மாவோடு சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு நல்லா கிளறி விடணுங்க. கிளறி விட்டுடுங்க. இப்போ நான் கல் உப்பு போட்டு தண்ணி ஊற வச்சுருக்கேன் இல்லையா, அதை சேர்க்க போகிறோம். இப்போ கிளறி விட்டுகிட்டே இருக்கலாம். அப்போ தான் எல்லாமே ஒன்றா கிளந்துடும். இப்போ தண்ணி விட்டு தேவையான பதத்துக்கு நம்ம பிசைஞ்சு வச்சுக்கலாம். முன்னெல்லாம் எங்கள் அம்மாலாம் என்ன பண்ணுவாங்கன்னா, ரொம்ப கல் மாதிரி நல்லா பிசைஞ்சிட்டு அதை எடுத்து ஒரு காட்டன் துணியில் வச்சு தட்டி அதுக்கப்புறமா தாங்க கடாயில் போடுவாங்க. ஆனால் நான் எப்படி பண்ணுறேன்றதை பாருங்கள். ஒரு மாதிரி நீர்க்க நான் பிசைஞ்சிட்டேன். நீர்க்க பிசைஞ்சிட்டு அப்படியே எடுத்துகிட்டு போயிட்டு தான் நான் கடாயில் ப்ரெஸ் பண்ணி ரவுண்ட் ஷேப்பில் பண்ண போகிறேன். பாருங்கள், எப்படி ப்ரெஸ் பண்ணி ரவுண்ட் ஷேப்பில் வந்துடுச்சிங்களா? எவ்வளோ சூப்பராக இருக்குது பாருங்கள். இந்த யார் 80s 90s கிட்ஸில் இந்த வீடியோவை பார்க்குறீங்கன்றதும் எனக்கு கமெண்ட்டில் சொல்லுங்கள். இது நல்லா வேகட்டும். நல்லா சிம்மில் வச்சு தான் நான் வேக வச்சுட்டு இருக்கிறேன். இப்போ வாங்க, எடுக்கும் பொழுது எவ்வளோ சூப்பராக இருக்குன்றதை பார்க்கலாம். வாங்க, திருப்பி போடலாங்களா? இப்போ பாருங்கள், ஓரளவுக்கு நல்லா வெந்துடுச்சு. இதுக்கு மேலே நம்ம என்ன பண்ணணும்னா, தேவையான அளவு எண்ணெயை விட்டுக்கணுங்க. இந்த டிஷ்ஷுக்கு எண்ணெய் அதிகமாக சேர்த்தா ரொம்ப சூப்பராக இருக்கும். நான் எண்ணெய் அதிகமாக சேர்க்கல, ஓரளவுக்கு தான் நான் சேர்த்துருக்கேன். உங்களுக்கு தேவையான அளவை நீங்கள் எண்ணெயே சேர்த்து திருப்பி போட்டுக்கலாம். இப்போ பாருங்கள், செகண்ட் டைம் நான் திருப்பி போடும் போது எவ்வளோ சூப்பராக இருக்க போகுதுன்றதை நம்ம பார்க்க போகிறோம். பாருங்கள், எவ்வளோ சூப்பராக இருக்குது பார்த்தீங்களா? வாவ், ரொம்ப சூப்பராக இருக்குது. இப்போ பார்த்தீங்கன்னா எங்கள் ஊரில் மழை ஸ்டார்ட் ஆகிடுச்சிங்க. மார்னிங்கே அவ்வளோ இருட்டிக்கிட்டு மழை வர மாதிரி இருந்ததுங்க. அதனால் எனக்கு இந்த டிஷ்ஷு சாப்பிட்ணும் போல் இருந்தது. குழந்தைங்களுக்கு நான் லஞ்ச் பாக்ஸ் கட்டி கொடுத்து அனுப்பிச்சாச்சு. அந்த வீடியோ நான் அப்புறமா அப்லோடு பண்ணி போடுறேன். அவங்க போன பிறகு மழை ரொம்ப ஸ்டார்ட் ஆகிற மாதிரி அவ்வளோ கூலிங்காக இருந்துச்சு. ஸோ எனக்கு இந்த டிஷ்ஷு சாப்பிட்ணுன்னு தோணுச்சு. நான் இது உடனே ரெடி பண்ணிட்டேங்க. ஏன்னா முருங்கைக்கீரையும் வீட்டில் இருந்தது. வாங்க, இதை நம்ம பிளேட்டில் எடுத்து வச்சுக்கலாங்களா? பாருங்கள், எவ்வளோ சூப்பராக இருக்க போகுது பார்த்திங்கன்னா. அவ்வளோ நல்லா இருக்குங்க. இந்த டிஷ்ஷு யார் யார் சாப்பிட்டு இருக்கிறீங்கன்றதை எனக்கு கமெண்ட்டில் சொல்லுங்கள். இந்த டிஷ்ஷு யார் யாருக்கு பிடிக்கும்ன்றதையும் எனக்கு கமெண்ட்டில் சொல்லுங்கள், சரிங்களா? இன்னொன்று உங்களுக்கு நான் போட்டு காமிக்கிறேன், எப்படி நம்ம ப்ரெஸ் பண்ணி இது செய்யலான்னு சொல்லிவிட்டு. தேவையான அளவு மாவு எடுத்துக்குங்க. எடுத்துட்டு இதை அப்படியே லைட்டாக நம்ம தட்டி விட்டோம்னாலே சூப்பராக ஸ்ப்ரெட் ஆகிடும். இது சிம்மில் வச்சு தாங்க வேக வைக்கணும். ரொம்ப ஹை ஃப்ளேம்லாம் வைக்கக்கூடாது. சிம்மில் வச்சு நிதானமாகவே வேகட்டும். தேவையான அளவு நம்ம எண்ணெய் ஊற்றிக்கிட்டே இருக்கணும். பாருங்கள், வெளியில் மழை ஸ்டார்ட் ஆகிடுச்சு. நான் இந்த டிஷ்ஷு செஞ்சு முடிக்கிறதுக்கும் வெளியில் மழை வர்றதுக்கும் கரெக்டாக இருக்குங்க. வாங்க, இந்த டிஷ்ஷு முடிச்சுட்டு நம்ம வெளியில் போயிட்டு மழையே பார்க்கலாம். பாருங்கள், எப்படி இருக்குது பாருங்கள். ஊட்டியில் இருக்கிற மாதிரி இருக்குங்களா கிளைமேட்டு? அவ்வளோ கூலிங்காக இருக்குங்க. இந்த கிளைமேட்டுக்கு நம்ம அந்த டிஷ்ஷு சாப்பிட்டோம்னா ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். பாருங்கள், மேகம்லாம் எப்படி கருத்துக்கிட்டு வருது. மழை கண்டிப்பாக வருங்க. உங்கள் ஊர்லலாம் மழை பெய்யுதான்றதையும் எனக்கு கமெண்ட்டில் சொல்லுங்கள். இந்த மழையை எப்படி சொல்கிறது, இந்த டிஷ்ஷுக்கும் அந்த மழைக்கும் நம்ம சாப்பிட்றது அவ்வளோ ஒரு ஹாப்பியாக இருக்குங்க. இந்த டிஷ்ஷெலாம் உங்களுக்கு 80s கிட்ஸுக்கு கண்டிப்பாக பிடிச்சிருக்கும். இப்போ இருக்கிற சில்ட்ரன்ஸுக்கு இது தெரிய வாய்ப்பில்லை. சில பேரண்ட்ஸ் செஞ்சு காமிச்சிருக்கலாம். நான் என் குழந்தைங்களுக்கு இது அடிக்கடி செஞ்சு தான் கொடுப்பேங்க. இது அவ்வளோ சத்தானது. முருங்கைக்கீரை இரும்பு சத்து.
இதை பாருங்கள் மழை ஸ்டார்ட் ஆயிடுச்சு. இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், முக்கியமாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பாய்.